Students, இப்போ ஒரு important question பார்க்க போகிறோம். How malachite green dye is prepared. ஸோ இந்த டை எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைட் reacts with dimethyl aniline. Benzaldehyde reacts with dimethyl aniline. In the presence of concentrated sulfuric acid, we get malachite green dye. பென்சால்டிஹைட் எடுத்துக்கலாமா? பென்சால்டிஹைட். Okay, CH double bond O. Benzaldehyde reacts with dimethyl aniline. இது அனிலின். இந்த ஹெச்சுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெத்தில் குரூப் போட போகிறேன். CH3. ஸோ அதே தான். கிளியர்? டைமெத்தில் அனிலின் 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த presence ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் செட் டு பி டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதனால் எல்லா கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. நான் இந்த குரூப் பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை மட்டும் தனியாக எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடும். H2O ரிமூவ் ஆகும். ஒரு பாண்ட் இந்த பென்சின் ரிங்கில், இன்னொரு பாண்ட் இந்த பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆகும், ஜஸ்ட் ஆட் ஆகும். அப்போ என்ன சார் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH N CH3. ஸோ அதே தான். ஸோ இதுதான் malachite green. ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும் நமக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, வாட்டர் மாலிகுல் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பென்சால்டிஹைட், இது என்னதுப்பா, டைமெத்தில் அனிலின். N, டைமெத்தில் அனிலின். நைட்ரஜனில் 2 மெத்தில் குரூப் இருக்கு, அதுதான் டைமெத்தில் அனிலின். கிளியர்? ஓகே, நமக்கு கிடைக்கக்கூடியது malachite green dye. இதுதான். ஸ்டூடெண்ட்ஸ், now we are going to discuss about benzoin condensation. என்ன சார் ஆக போகுது அப்படின்னா 2 பென்சால்டிஹைட் ஒன்னோட ஒன்று கண்டென்ஸ் ஆக போகுது. 2 பென்சால்டிஹைட் ஒன்னோட ஒன்று கண்டென்ஸ் ஆகிட்டு நமக்கு பென்சாயின் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த presence of alcoholic KZN. ஓகே, ஸோ C6H5 C double bond O H, C6H5 CHO plus C6H5 C double bond O H. ஓகே, ஜஸ்ட் அப்படியே ஒன்னோட ஒன்று கண்டென்ஸ் பண்ண போகிறேன். எந்த குரூப்பும் வெளியில் போகாது, எந்த குரூப்பும் வெளியில் ரிமூவ் ஆகாது. ஓகே, இந்த presence of alcoholic KZN. C6H5 CHOH. இந்த H அப்படியே கொண்டு வந்து எழுதிருங்க. ஓகே, C6H5 CHOH அப்படியே ஜஸ்ட் ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். C double bond O C6H5. கிளியர்? இதுதான் பென்சோயின். ஸோ 1 2. ஸோ மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன். 2 கார்பன் இருக்குது கண்டினியூஸாக. அப்போது ஈத்தேன் ஓன் 2 ஹைட்ராக்சி ஈத்தேன் ஓன். ஃபர்ஸ்ட் கார்பனில் ஃபினைல் குரூப் இருக்குது, செகண்ட் கார்பன்லேயும் ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ தட் 1,2 டைஃபினைல். இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸில் வரணும். ஃபினைல் குரூப் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸில் சொல்லணும். ஸோ 1,2 டைஃபினைல் 2 ஹைட்ராக்சி ஈத்தேனோன். இதுதான் பென்சோயின். கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மூவ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பெர்கின்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் பென்சால்டிஹைட் எடுத்துக்கலாம். பென்சால்டிஹைட்
அண்ட் ஒரு அலிஃபேட்டிக் அன்ஹைட்ரைடுக்கு அசிட்டிக் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கலாம். அசிட்டிக் அன்ஹைட்ரைடு CH3 C double bond O O C double bond O CH3. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா CH2ன்னு எழுதிக்கலாம். CH3 in the presence of sodium acetate. In the presence of sodium acetate, ஸோ வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடும், H2O ரிமூவ் ஆகும், மீதி என்ன இருக்கோ அப்படியே எழுதுங்க. C6H5 CH double bond CH C double bond O O C double bond O CH3. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. இதனுடைய நேம் பென்சால்டிஹைட். ஓகே, ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஹைட்ரலைசிஸ் பண்ணணும். ஸோ வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, HOH HOH. ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணிவிடுங்களேன். CH3COOHன்னு வந்துடும். CH3COOH. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? C6H5 CH double bond CH bond C double bond O OH OH. This one it is said to be cinnamic acid. Cinnamic acid. Clear? Easy தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நோவெனேகல் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நோவெனேகல் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். சேம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தான், பெர்கின் ரியாக்ஷன் பார்த்த மாதிரியே தான் இருக்கும் இங்கேயும். ஸோ பென்சால்டிஹைட் தான் ரியாக்டன்ட். அங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்? அசிட்டிக் அன்ஹைட்ரைட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா பெர்கின்ஸ் ரியாக்ஷனில். நோவெனேகல் ரியாக்ஷனில் மெலோனிக் ஆசிட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ பென்சால்டிஹைட் C6H5 C double bond O H. Benzaldehyde reacts with malonic acid. இது ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட். ரெண்டு COHக்கு நடுவில் ஒரு CH2 இருக்கும், அதான் மெலோனிக் ஆசிட். ஓகே, H2O ரிமூவ் ஆகும். H2O ரிமூவ் ஆகும். ஸோ என்ன சார் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த presence of pyridine, in the presence of pyridine we get C6H5 CH double bond C COOH COOH. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு CO2 கேஸ் வெளியில் போயிடும். CO2 ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அப்படி எழுதிடுங்க. கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C6H5 CH double bond CH CH double bond CH COOH. So this one it is said to be cinnamic acid. Cinnamic. Clear? Okay, நம்ம next reaction move பண்ணலாம். Students, next reaction benzaldehyde with aniline, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, C6H5 C double bond OH benzaldehyde reaction with aniline. aniline அப்படின்றது ஒன்றும் கிடையாதுப்பா, பென்சீனில் ஒரு NH2 இருக்கணும். பென்சீன் ரிங்கில் ஒரு NH2 இருந்ததுன்னா அதுக்கு பேர் அனிலின். ஓகே, H2O ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான். ஜஸ்ட் ஹீட் பண்ணும் பொழுது வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? C6H5 CH double bond N C6H5. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கிப்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிப்ஸ் பேஸ். ஸோ reaction takes place in the presence of acid. Reaction takes place in the presence of acid. We get Skiff's base. இது பென்சல் அனிலின் அப்படின்னு சொல்லலாம். பென்சல் அனிலின். Clear? Okay, நம்ம next reaction move பண்ணலாம். Students, now we are going to discuss about Claisen reaction. Okay. Claisen condensation reaction. ஸோ என்ன சார் அப்படின்னா, ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறாங்க.
ஜஸ்ட் கண்டென்ஸ் ஆக போகுது இந்த presence ஆஃப் டைல்யூட் அல்கலி. ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் C6H5 CHO பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறாங்க. பென்சால்டிஹைட் ரியாக்ட்ஸ் வித் அசிட்டால்டிஹைட் CH3 CHO CH3 CHO in the presence of dilute sodium hydroxide. Dilute NaOH. ஸோ என்ன சார் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். C6H5 CH டபுள் பாண்ட் CH CHO C6H5 CH டபுள் பாண்ட் CH CHO. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். ஓகே, சின்னமால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னமால்டிஹைட் ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிருக்கு இல்லையா, ப்ளஸ் H2O. ஸோ இதே ரியாக்ஷன் கீட்டோன் எடுத்துக்கலாம். ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் அண்ட் தென் ஒரு கீட்டோன் அசிட்டோன் எடுத்துக்கலாம். C6H5 CH டபுள் பாண்ட் O ப்ளஸ் CH3 C double bond O CH3 in the presence of dilute sodium hydroxide. Just water molecule remove பண்ணுங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. C6H5 CH double bond CH CO CH3. ஓகே, இதுக்கு என்ன சார் நேம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 கார்பன் இருக்கு. கீட்டோன் தான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். பியூட் 3ene 2-one 4-phenyl bute 3ene 2-one. ரைட், இதுதான் இதனுடைய IUPAC நேம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மூவ் பண்ணலாம்.